ஹாய் guys, வெல்கம் டு துர்கா விக்னேஷ் vlogs. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, இன்னும் ப்ளம் கேக் பண்ணாமவா? ப்ளம் கேக் சாப்பிட்டா உங்க கையால நீங்க செஞ்சு தரதா சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு 2 ஜீவன்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எப்படி ப்ளம் கேக் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ஆரஞ்சு ஜூஸ், 3/4 கப் டியூட்டி ஃப்ரூட், 1/2 கப் பாதாம் முந்திரி உடைச்சு வச்சிருக்கேன், 1/2 கப் செரி, 1/2 கப் பேரிச்சம்பழம், எல்லாமே 1/2 கப் தான். ட்ரை கிரேப்ஸ் 2 கிரேப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 4 hours ஊற வச்சிடலாம். ரம்முக்கு பதிலாக தான் நான் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 4 hours ஊறினதுக்கு அப்புறமா 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம கொஞ்சம் நல்லா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா சிரப் மாதிரி ரெடி ஆகிட்டும். சிரப் மாதிரி ரெடி ஆனோன்னே அதை ஒரு சைட்ல வச்சிடலாம். பாத்தீங்க அப்படின்னா தேன் கலர்ல சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சு. சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுல 5 கிராம்பு, 5 துண்டு பட்டை, சின்ன சின்ன துண்டை எடுத்துக்கலாம், 5 ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துணும். கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அடுத்தது கேக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்க முட்டை வேண்டாம் அப்படின்னா நல்ல கெட்டியான தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை விஸ்க் வச்சு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ஸ்பைசஸ்ல சுகர் போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த அதை ஆட் பண்ணிட்டு 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். 1 கப் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட், 1/2 கப் பிரவுன் சுகர். 4 மணி நேரம் ஊற வச்சிருந்த இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல ட்ரை கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுல 1/2 கப் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பையும் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறேன் கேக்குக்கு. ஃபைனலா லைட்டா மேல கார்னிஷ்காக. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இதுவே போதுமானதா இருக்கும். பேட்டர் நல்லா இந்த அளவுக்கு திக் கண்டிஷனுக்கு வரும். கேக் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு இந்த பேட்டரை இதுல ஆட் பண்ணிடலாம். பார்க்கும் போதே அந்த பேட்டரோட திக்னஸ் தெரியும். பபுள்ஸ் எதுவும் இல்லாம நல்லா நான் தட்டி எடுத்துக்கிறேன். மேல கார்னிஷ்காக பிளாக் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு கேக்க அவன்ல தான் பண்ண போறேன். அதுல அவனை நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். 180 டிகிரில 1 hour இந்த கேக் நல்லா பேக் ஆகணும். கேக்கு நல்லா சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்கு. இது அப்படியே இப்போ ட்ரேல இருந்து வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த 2 பேர் யாருங்கிறத ஃபைனலா பார்க்க போறோம். வேற யாருமே இல்லை, என்னோட பிரதரும் சிஸ்டரும் தான். நான் ஆல்ரெடி சுகர் சிரப் எடுத்து வச்சிருந்தேன், அதையுமே மேல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கேக் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. அந்த 2 பேரு யாருன்னு பார்த்தலாமா? வேற யாரும் இல்ல, என்னோட தம்பியோ தங்கச்சியும் தான், போனாக்கும் வினீத்துக்கும் தான். அவங்க 2 பேர் தான். சாப்பிட்டா என் கையால நான் செய்யற ப்ளம் கேக் தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக ரொம்ப சூப்பராகவே கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். உங்களின் துர்கா விக்னேஷ் vlogs. எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.